வணக்கம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்திலேருந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அறிவிப்பு வெளியே இருக்குங்க. ஸோ நீங்கள் இதுக்கு ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 7/4 அப்ளை பண்ணுற கடைசி தேதி 3/5/2025. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ்ஐ தாலுக்கு பார்த்திங்கன்னா 933, எஸ்ஐ பார்த்திங்கன்னா ஏஆர் ஆர்மடு ஃபோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா 366, டோட்டலாக 1299, அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1300 வேகன்சினே சொல்லலாம். அதே போல் பேக்லாக் வேகன்சி பார்த்திங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கும் ஷெட்யூல்டு ட்ரைப்புக்கும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 53 வேகன்சி. ஸோ இதுக்கு தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரியாக எல்லோரும் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா? ஸ்கேலாக பே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 36,900 1,16,000 ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேர்த்து வரும். ஸோ நம்ம குவாலிஃபிகேஷன் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். அப்புறம் முக்கியமாக எல்லோரும் எதிர்பார்க்குறது ஏஜ் லிமிட். ஸோ பார்த்திங்கன்னா எஸ்சி/எஸ்டி பிரிவினர் எஸ்சிஏ 35 வரைக்கும், பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட்ஸ்க்கு 32 வயது வரைக்கும், டிரான்ஸ்ஜெண்டர் 35 வரைக்கும், ஆதரவற்ற விதவை 37 வயது வரைக்கும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். அதே போல் எக்ஸர்வீஸ்மென் கோட்டாக்கு 47 இயர்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான் இப்போ இந்த ஏஜ் லிமிட் கிரைட்டீரியாவில் இருந்தீங்க. அதாவது என்னென்னா 1/7/2025 அன்று, சரிங்களா, அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். ஸோ அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை. அடுத்து நம்ம எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஹைட்டு ஜஸ்ட் மெஷர்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுங்க. நம்ம அதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு அது பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு மென்னுக்கு 170 சென்டிமீட்டர், உமனுக்கு 159, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு 167 சென்டிமீட்டர். அதே போல் ஜஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 81 சென்டிமீட்டர், எக்ஸ்பெண்ட் ஆனவொடனே 5 சென்டிமீட்டர் இருக்கணும். சரிங்களா? இதுதான் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஹைட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்போ அது ஏஜ் உங்களுக்கு முக்கியம். அதே போல் இந்த ஹைட்டு, அப்புறம் ஜஸ்ட் மெஷர்மெண்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பற்றி நம்ம பார்த்துடலாம். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 மார்க் வைக்கிறாங்க. ஜஸ்ட் நீங்கள் எலிஜிபிள் பண்ணால் போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் ரிட்டன் எக்ஸாமுக்கு 70 மார்க்ஸும், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் 15 மார்க்ஸும், வைவா வைஸ்க்கு 10 மார்க்ஸும், ஸ்பெஷல் மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. டோட்டல் 100 மார்க். சரிங்களா? ஸோ இந்த 100 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸில் இருந்தால் எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கிறீங்க, எவ்வளோ மார்க் எடுக்கலாம், அதை பேஸ் பண்ணால் உங்களுக்கு போஸ்டிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது சொன்னால் உங்களுக்கு மேலும் தகவல் வேணும்னா நம்ம அடுத்த காலில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சிலபஸ் என்ன, எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத இன்னும் அடுத்த காலில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு தேவை என்றால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.